ஸோ நான் ஃபஸ்ட்டு பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்குறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சினாரியோவாக இருந்தது. ஸோ பேக்வர்ட் ஸ்லாஷில் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோடு முன்னாடி இருக்குது, அதுக்கப்புறம் பேக்வர்ட் ஸ்லாஷ்க்கு அப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா இவங்க இங்கே வந்து சிங்கிள் கோடும் யூஸ் பண்ணல, டபுள் கோட்டும் யூஸ் பண்ணல, டேரெக்டாக 2ன்ற நம்பர் வந்து அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம கொரிஸ் எதுவுமே வச்சு நம்ம ட்ரை பண்ண முடியாது, அதாவது கொட்டேஷன்ஸ் அந்த மாதிரி வச்சு எதுவும் ட்ரை பண்ண முடியாது. ஸோ நான் பேலன்ஸ் பண்ண நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும், இதுக்கப்புறம் வர கோடை வந்து நான் வந்து கமெண்ட் அவுட் பண்ணணும். கமெண்ட் அவுட் பண்ணால் தான் என்னோடய கோடு வந்து இங்கே இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஸோ கமெண்ட் அவுட் பண்ண நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பேஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் கொடுக்குறேன். ஸோ ப்ளஸ் எது கொடுக்குறேன்னா இது வந்து கெட் பேஸ்டுன்றதுனால, போஸ்ட் பேஸ்னால் இந்த இடத்துல வந்து ப்ளஸுக்கு பதிலாக ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து கொடுத்து பார்க்குறேன், கமெண்ட் ஆகிடுச்சு, அப்படியே ஸ்பேஸ் விட்டு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இங்கே ப்ளஸ் கொடுக்கறது பெஸ்ட்டு. ஓகேவா? இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஹேஷ் கொடுக்கலாம். ஓகே,